ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஈவினிங் ஆயாச்சு. டின்னருக்கு இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை. ஸோ கொழுக்கட்டை என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட். அந்த கொழுக்கட்டை வந்து அதுவும் நான் செய்கிறத காட்டியும் அம்மா செய்கிறது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். என்னது? புழுங்கல் அரிசி. நம்ம அதாவது சாப்பாட்டு அரிசி இல்லை, செங்கல்பட்டு தோசைக்கு இட்லி அரிசி. ஓகே. காலையில் அம்மா சேவை பண்ணும்போதே அதை என்ன பண்ணியிருக்கம்மா? அது நான் அந்தால ஊற வச்சுட்டேன். இது 4 கப்பு போட்டிருக்கேன். எத்தனை கப்பு? 4 கப்பு. எத்தனை நேரம் ஊற வச்ச? சும்மா தோசைக்கு போடுற மாதிரி ஒரு நைட்டு ஊற வச்சு. ஆமாம் நைட். ஆமாம், தோசைக்கு போடுவோம்ல. ஆமாம், அதுதான். ஸோ அம்மா வந்து அரிசி செங்கல்பட்டு இட்லி அரிசியை ஊற வச்சு இருக்கணும். அழகா இருக்கு. கன்சிஸ்டன்சி நல்ல பக்குவமா கொரகொரப்பா. ஆமாம், லேசா கொரகொரப்பா. தண்ணி ஓவரா விடக்கூடாது. இதுதான் கொழுக்கட்டைக்குள்ள பதம். ஊற வச்ச அரிசியை தண்ணி எதுவும் அந்த அவ்வளவா விடாம அரைச்சி எடுத்திருக்கான். அப்புறம் உளுந்தம்பருப்பு, வெறும் உளுந்தம்பருப்பு. இவ்வளோத்துக்கு ஸ்பிளிட் உளுந்து. ஆமாம், உடச்ச உளுந்து. எங்கள் ஊரில் கிடைக்கும், அங்கே உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். ஆமாம், தாளிப்பு உளுந்து, தீட்டு பருப்பு. ஆமாம், இதை நம்ம தீட்டு பருப்புன்னு சொல்லுவோம். நிறைய போடு, ஃபுல்லாக போட்டு நல்ல வறுத்து. போதுமா? இன்னும் கொஞ்சம் விடவா? எண்ணெய் விடாமல் வறுக்கணும். அப்புறம் தேங்காய் என்ன இருக்கு? தேங்காய் என்ன இருக்குது? நிறைய போடணும். ஆமாம், ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஓகே. தேங்காய் எவ்வளோ தூரம் போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு. உப்பு போட்டுட்டியா? போடலை, எல்லாம் போட்டு தான் வரணும். சரி, நாளைக்கு ஒரு தேங்காய் வச்சுட்டு வச்சிடணும். ஸோ உளுத்தம் பருப்பு ட்ரையாக இந்த மாதிரி கலர் வரணும். ஆனால் சரி, இது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது அப்படியே இந்த கொழுக்கட்டை மாவில் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் உப்பு போட்டு அரைச்சி வைக்கலாம். அரைக்கும் போது போட்டுக்கலாம். பின்ன என்னென்ன நம்ம வறுத்த உளுத்தம் நான் ஏன் போடலைன்னா, நம்ம காலையில் அரைச்சது பற்றியா உடனே சுடுதாக இருந்தால் ஓகே. அப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டோன்னா உப்பு போட்டது இதாகிடும். சரி சரி. சரி, இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டோன்னா நம்மளோட கொழுக்கட்டை மிக்ஸ்சர் ரெடி. இங்கே இந்த குட்டீஸ் என்ன செஞ்சிட்ருக்காங்க? மியாவுக்கு சாப்பாடு ஓடுது. இங்கே மியா மித்ராவும் மஹி என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? மியா இல்லை, மஹி. விளையாட்டு கணிக்கா. இந்த ரூமில் அஞ்சனா வந்து என்ஜாயிங் ஹர் மாம் லைஃப். ஆனால் இங்கே யார் இருக்கா? என்ன அஞ்சனா? என்ஜாயிங். ஆரனை பிடிப்போம். வந்து கொழுக்கட்டைக்கு வந்து நீங்கள் வந்து இளம் தேங்காய் தான் போடணும். இந்த கொஞ்சம் காஞ்ச தேங்காய்லாம் போட்டால் டேஸ்ட்டு இருக்காது. ஓ சரி சரி. அது ஒரு பாயிண்ட்டு, அதை நல்லா நோட் பண்ணிக்கணும். அம்மா தேங்காய் பத்தலைன்னு பச்சை ஒரு பாதி முறி போட்டிருக்கா. என் பக்கத்தில் யார் இருந்து சவுண்டு போட்டுகிட்டே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மியா. அவளுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் அவளை பார்க்கணும். அவள் வந்து எப்படி இருக்காங்கிறது அவளுக்கு பார்க்கணும். கேட்டியா? எடு, நான் வீடியோ தான் எடுக்கிறேன். வா வா, கொழுக்கட்டை நீ அதுக்கு சாப்பாடு கொடுத்ததுனால அதோட கொடுமை கறி நினைச்சிட்டு சாப்பிடவே மாட்டேன். டிப்ஸ் ஏதாவது இருந்தால் கொடுங்க கமெண்ட்ல. எனக்கு அது 9 வருஷம் ஆனதுன்னா, 9 இல்லை 8 வருஷம் ஆனதுனால டச் விட்டு போச்சு. அம்மா இங்கே ஜோராக பாருங்க, நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பக்குவமாக பண்ணிக்கிய. அதான் இப்படி வந்து இல்லாட்டி இப்படி வராது. பால் கொழுக்கட்டை இருக்கியா? இதை வந்து துவையல் மூக்கிட்டு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்சா என்னோட ஃபேவரட் கொழுக்கட்டை. ஆமாம், குட்டி குட்டியாக கொலுசு போட்டு. ஸோ குட்டி குட்டியாட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை வந்து ஆவியில் தான் நீங்கள் அவிக்கணும். இந்த கொழுக்கட்டை அதனால் அம்மா வந்து தள்ளு
நீ முதல்ல உருட்டு அதுக்கப்புறம் சீக்கிரம் ஓட்டு அங்கே பாரு கொதிச்சு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது சின்ன பிள்ளைகளுக்கு வரைக்கும் கொடுக்கலாம், ஒன்றுமே செய்யாது. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வேணும்னா நீங்கள் உளுத்தம் பருப்பு போடாமல் சும்மா கொடுக்கலாம். தண்ணி அரிசி தண்ணி அரிசி அட்டு வச்சு தேங்காயும் போட்டு உப்பும் போட்டு கொடுக்கலாம். இது உனக்கு நல்லா பிடிக்கும். என்ன எனக்கு இதுவும் துவையணும். அவளுக்கு வெல்லம் கூட பிடிக்கும். ஆமாம், சீனி வச்சு திம்பா. இல்லை சீனி இல்லை, ஜாகரி ஆச்சி சீனி வச்சு திம்பா. படுவாச்சி சூப்பராக இருக்கும். இந்த தாளிக்கிறது அதில் பெப்பர்லாம் போடுறது நல்லா இருக்காது, எனக்கும் பிடிக்கும். எனக்கு இந்த வெறும் வெள்ளை கொழுக்கட்டை தான் பிடிக்கும். தெரியலையம்மா அண்ணா இருக்குல்ல, பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேன். ஆமாம், துணி போட்டு போட மாட்டே. ஏன் துணி போட்டு போடுவோமா? இது ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒன்றும் இருக்கட்டுமா அப்படி? ஆமாம், சரி இப்படி இருக்கட்டும் பார்ப்போம். துணி போட்டு போடணுமா? ஆமாம், துணி போட்டால் நல்லது. ஆமாம், துணி வேணால் போட்டு எடுத்துடவா? எடுத்துட்டு போய் ஈஸியாக நான் வந்து பெரிய பாத்திரத்தில் துணி அடியில் போட்டு வச்சுட்டேன். இப்போ ஈவனாக அது ஒட்டாமல் குக் ஆகும். இங்கே அம்மா வந்து தேங்காய் துவையல், பச்சை மிளகா இது சோப்பு மிளகா 2 தடவை நான் மிளகா நான் தான் எடுத்து கொடுக்கேன். இதில் வந்து பாதி முறி தேங்காய். ஆமாம், அவ்வளோ போடு துவையல் வேணும். எத்தனை மிளகா போட போகிற? 2 மிளகா போதும். 2 எங்கே காணும்? 4 போடு. 2 எரிக்கும்ல? எரிக்காது, சுள்ளுன்னு இருந்தால் தான் நல்லா இருக்கும். பிள்ளையெல்லாம் திங்கணும், எல்லாம் நம்மளும் திங்க. 3 போடும். நான் ஒரு 4 தான் போடுவேன். 4 வேண்டாம், இது தேங்காய் ஏற்காது. ஏன்னா இந்த இது இல்லாத தேங்காய் இல்லை. உப்பு, அடுத்து புளி கொஞ்சம் போட்டு, புளி பூண்டு 3 பூண்டு, புளி போடு. புளி போதும்னு நினைக்கிறேன். இது போட்டுட்டா அவ்வளோதான், ரொம்ப புளிக்கக்கூடாது. ஆமாம், இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி துவையல் மாதிரி அரைச்சி. இங்கே பாருங்க, நல்ல துவையல் இங்கே நல்லா அரைச்சாச்சு. இந்த தட்டு வாக்கா இருக்கும். எங்க அம்மாட்ட நான் வந்து அத்தனை தடவை சொல்லுவேன், அம்மா பெரிய சட்டி எடு, பெரிய சட்டி எடு. எங்க அம்மா நாங்க எல்லாரும் வந்தாலும் தட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. அதான் பிடிக்கலன்னு சொல்லி இந்த தட்டு தாங்க எடுப்பா. இதுல வந்து ஒரே ஒரு தட்டு தான் உண்டு. தட்டு சப்பி போய் 5 இட்லி எது சப்பி போயிருக்கு. சப்பையா இருந்தா அது ஓகே தான். நீ ஒரு ஆள் இருந்தா இதுல நம்ம ஒரு தட்டு அவிச்சா போதும். எல்லா ஃபேமிலிக்கும் பண்ணும்போது இதுல எத்தனை தடவை நம்ம நின்று அவிப்போம். அப்ப பெரிய தட்டா வச்சுட்டோம்னா வேலை முடியும். கொதிச்சு அதுதான் விஷயம். அவ்வளோதாங்க, டின்னரே சார்ட்டட். நம்ம கொழுக்கட்டை அவிஞ்சாச்சு, நம்மளோட தேங்காய் துவையலும் ரெடி. சூப்பராக இருக்குது துவையல். இங்கே பாருங்க, இதில் மிஞ்சி போனால் ஒரு 10-12 கொழுக்கட்டை தான் வைக்க முடியும். ஆனால் இதில் நான் அதெல்லாம் மாற்றிட்டு ஆமாம் துணி போட்டு வை. இதில் எவ்வளோ கொழுக்கட்டை நான் வச்சுருக்கேன் பாருங்க, ஒரே பேட்சில் முடியும். கொழுக்கட்டை அண்ட் துவையல் ரெடி. ஸோ இதுக்கு காம்பினேஷன் வெல்லம் துவையல். இது கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. எடுத்துக்கோங்க அதுலேருந்து. இதில் துவையலில் முக்கி சாப்பிடுங்க, துவையலில் முக்கி. அதான் நல்லா. சித்தியும் பிள்ளை எங்கே போகிறீங்க? நான் பைக்கில் போகிறதுக்கு இல்லை, ஆட்டோ வந்தாச்சு. பாய். பாய். 2 பேரும் சேர்ந்து சன்சியோல் கடைக்கு போகிறாங்க. ஹாப்பி சண்டே. ஸோ சண்டே மார்னிங் நான் லேட்டாக தான் இருந்துங்க இருந்துச்சு. எங்கள் அம்மா பாருங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பா. என்ன சண்டை போடுவீங்க? அண்ட் நாகர்கோயில் மக்களுக்கு வந்து மகாமகி சாப்பிட்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் பாட்டில் அப்படிங்கிற ஒரு ஷாப்லேருந்து நான் நேற்று வாங்கியிருந்த ஐஸ்கிரீம் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. நான் ஆக்சுவலி என்ன வாங்கினேன், ஒன்று வந்து ப்ரௌனி ஃபட்ஜுன்னு ஒன்று, இன்னொன்று வந்து ஃபெரரோ ரோஷேன்னு ஒரு சாக்லேட். இது ப்ரௌனி ஃபட்ஜு தானே, செம்ம டேஸ்ட்டுங்க. நான் இவ்வளோ டேஸ்ட் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இன்ஃபேக்ட் அது வந்து அந்த கிளாஸ் பாட்டில்லையாக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கன்வீனியன்ட். நீ என்ன பாவம் போல் மூஞ்சி வச்சுருக்க? உனக்கு அம்மா பவுலில் வச்சு தந்தேன்ல, அவ்வளோதான் இருந்துச்சுடாங்க. 2 பேத்துக்கும் ஹாஃப் தான் நான் வச்சு தந்தேன். ஆமாம், சரி நான் உனக்கு அப்புறமா வாங்கி தரேன். எதுக்கு பண்ணுங்க? ஸோ இங்கே அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து கீழே உதிர்ந்து கிடந்த மாங்காயெல்லாம் கொண்டு வந்தேன். அதை அம்மா வந்து அடை மாங்காய் போட போகிறாலாம். ஸோ அதுக்கு வேண்டி இருந்து கட் பண்ணிகிட்டு இருக்கா பாருங்க. கட் பண்ணி தரணுமாம்மா? நான் வாரேன். ஓகே, பிளேட் எடுத்துட்டோம். ஹாய்
அது தேடி வந்து ரஜத் என்ன வேணும் பிள்ளைக்கு? என்ன வேணும் பிள்ளைக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீக்கெண்ட் முடிச்சுட்டு மகாவும் மஹி குட்டியும் பார்த்திங்கன்னா இது அவங்களோட வாட்ஸ் இன் மை மேக்கப் பேக்கில் இருக்கிறது எல்லாமே அவள் சித்தி வாங்கி கொடுத்தது. அதனால இப்போ வந்து அவள் வந்து அதை உங்க கூட என்னோட ஸ்டஃப்பையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, அதில் வந்து இப்போ வந்து வாட்ஸ் இன் மை மேக்கப் பேக் வந்து மகா காணிக்க போகிறா. இதில் வைக்கியா இந்த தலைவாணியில் இந்த பியூட்டிஃபுல்லான பில்லோவில் வை. அனுஷா சித்தி இல்லை அனுஷா சித்தி இல்லை, இது வந்து கார்த்திக் மாமா. வந்து வாங்கி கொடுத்தாங்க. தேங்க்யூ. இது வந்து டெக்னிக் ஸ்வீட் டாக்கிங் ஐஷேடோ. ஓகே, இது வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. இது வந்து 25 கலர்ஸ். பார்த்தா அது நம்ப முடியல. ஆமா, ஒரு ரோலயே 10 இருக்கு. 5 கலர்ஸ். ஆமா, ஒரு ரோல 5 கலர்ஸ் இருக்கு. அடுத்து அதுக்கப்புறம் அது அதில் வச்சிரு, இந்த இடத்துல வச்சிரு. நெக்ஸ்ட் இதான் என் மேக்கப் பவுச் அம்மாட்ட இருந்து வாங்கினேன். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து இதுவும் இது ரெண்டும் நான் வந்து புது கடை வந்து அந்த சன்சோல் கடையில் வந்து இது வந்து ஒரு செட்டு. அந்த பேக்கெட் எடு. அந்த பேக்கெட் இங்கே இது வந்து ஒரு செட்டு. இது ரெண்டுத்துல இருந்துச்சு. கெகாபேர்னு இதோ ஒரு பிராண்ட். அங்கே நிறைய கெகாபேர் ஸ்டஃப் இருக்கு. இது வந்து லிப் கிளாஸ், லிப் ஆயில், லிப் ப்ரொடெக்ஷன் ஆயில். இது வந்து இது லிப்ஸ்டிக் லைட் காணி இப்படி கடி கிட்ட காணி லிப்ஸ்டிக் ஓபன் பண்ணி கடிக்கே லிப்ஸ்டிக். ஓ நைஸ் கலர். நெக்ஸ்ட் லிப் கிளாஸ் வந்து சும்மா லிப் ஆயில். நெக்ஸ்ட் மகியோட பர்த்டேக்கான ரிங்ஸ். நானும் அவளும் பிடிச்சிட்டோம். ஒவ்வொரு பேக்கெட்டில் வந்து 22 கலர்ஸ் உண்டு. அவள் 11 கலர்ஸ், அவள் 11 ரிங்ஸ் எடுத்துட்டா. நான் வந்து 11 ரிங்ஸ் எடுத்தேன். கோல்டு சில்வரும் தனியாக இருந்துச்சு. அப்புறம் 2 பேக்கெட் வந்ததுல ஒரு பேக்கெட் அவளுக்கு. இது ஆக்சுவலி அஞ்சனா வாங்கி கொடுத்தது. ஆமாம், அவள் பர்த்டே. நான் இதில் வந்து 22 வச்சிருக்கேன், அவள் 22 வச்சிருக்கேன். கோல்டு தெரியுமா, நாளைக்கு அம்மாவோட பர்த்டே. எல்லாரும் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுங்க. தேங்க்யூ. கோல்டில் வந்து நான் வந்து 11 வச்சிருக்கேன். சில்வரில் வந்து இல்லை கோல்டில் வந்து அவள் 11 வச்சிருக்கேன். சில்வர்லேயே நான் 11 வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. அந்த ஐ லாஷஸை கேர்ள் பண்ண முடியாது, அம்மாவுக்கு பயம். ஆமாம், எனக்கு இது என்னமோ எனக்கு யூஸ்வலாகவே வந்து சில திங்ஸை கண்ணுக்கு கிட்ட எடுத்துகிட்டு போகிறது எனக்கு ஒரு பயம். அதுலேயும் இந்த ஐலாஷை கேர்ள் பண்ணுறதுனா ரொம்ப எனக்கு பயம். அது கொஞ்சம் இதுதான், கொஞ்சம் வலிக்கும் சில சமயம் எனக்கு. அது எனக்கு என்னென்னா அது அந்த ஐ லிட்டை வந்து பிடிச்சிருமோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால நான் இது யூஸ் பண்ண மாட்டேன். அம்மா ஒன்னே ஒன்று தான் மஸ்காரா இருக்கு, அதனால நான் இது வாங்கினேன். இது எடுத்துட்டேன் அம்மாட்ட இருந்து. நெக்ஸ்ட்டு ப்ரஷஸ் வந்து அம்மா யூஸ் பண்ண மாட்டேன். ஃபவுண்டேஷனாலும் நீ போட்டுருவேன், அப்படி கையில் சும்மா டேப் பண்ணி போட்டுருவாங்களா. அதனால நான் வந்து மினிசோலேருந்து இங்கேயும் இருந்து வந்து இந்த ப்ரஷஸ் வாங்கினேன். நான் தான் இங்கேயோ ஒன்று வாங்கினேன். இது வந்து ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் அப்ளிகேட்டர். இது ஐஷேடோ போட முடியாதுன்னு நினைக்கிறேன். இது 4 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னன்னு கண்டுபிடிக்குது. இல்ல அம்மா நீ என்ன நினைக்கிற? லிப்ஸ்டிக் இல்ல blush. எப்படி தெரியுமா? இது எப்படி போட்டு எப்படி க்ளோஸ் அப் ஆகானி. இது ஸ்டிக் blush. அடுத்து கலர் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனா அது blushன்னு தான் நினைக்கிறேன். blush ஆமா, பவுடர் blush ஸ்டிக்னு தான் போட்டுருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அனுசித்தி வாங்கினேன். கிறிஸ்மஸ் டைம்ல அங்கே வாங்கின அந்த லிப் கிளாஸ். இது வந்து எப்படி இருக்கும்னா லிப்ஸ்டிக் ஷேப்ல ஆனால் ஒயிட் கலர். இதே தான் அது, இதுவும் அதே தான்.
அவ்வளோதானா? இல்ல இன்னும் இருக்கா? எனக்கு இதுவும் அனுசரிச்சு வாங்கினா இது வந்து மெக்கரோனி மேக்ரோனா மேக்ரோனு அது வந்து பார்பின்னு எழுதிருக்கு. அது வந்து உள்ள வந்து ஒயிட் கலர்ல தான் வரும். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் நைக்கா உள்ள கிளியோபாட்ரா லிப்ஸ்டிக். அடுத்து அவ்வளோதானா? என்ன வீடியோ லாங்காக போகுது. ஓகே அடுத்து 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 எல்லாத்தையும் தூக்கி பையில போட்டு வச்சிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. அம்மாட்ட அம்புடத்தையும் போட்டு வச்சிருக்கா இவா. அவ்வளோதானா? சன்சோல்லேருந்து வாங்கினா லிப் ஆயில், ஐலைனர் அம்மா புதுசாக வாங்கினா. இந்த குட்டீஸ் எல்லாம் வந்து பர்சனலி கேர்ள் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு இதில் அப்சஷன் இருக்கும் தெரியுமா? இப்போ மகாக்கு ஒரு அப்சஷன் கிடையாது. எனக்கு மேக்கப்னா ஸ்பெல்லிங்கே எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். இப்போ அவளுக்கு பிடிச்ச விஷயமே மேக்கப் தான். இதுவும் கொரியாலேருந்து வாங்கின ஒரு காம்பேக்ட். ஓகே அவ்வளோதானா? இன்னும் இருக்காடி. அடுத்து டக்கு டக்குன்னு முடி. லிக்விட் ஐலைனர் லிக்விட் ஐலைனர் இதுவும் கெகபேர் அந்த சன்சூன். ஓகே அவ்வளோதானா? இல்ல இன்னும் ஒண்ணே இருக்கு. என்னது காடி? இது வந்து லிப்ஸ்ல வந்து பிங்க் கலர்ல செல்லர்ஸ்ல இருக்கு. ரிலையன்ஸ்ல செல்லர்ஸ்ல ஃபர்ஸ்ட் அந்த பில் கேஷியர் இருக்குல்ல அதுக்கு அந்த ஷெல்ஃப்ல உண்டு. இது போட்ட பிங்க் கலர்ல அப்படியா? எனக்கு சரி அவ்வளோதானா? ஓகே ஹலோ நான் தான் இப்போ கேமராமேன். ஓகே மஹியோட வாட்ஸ் இன் மை மேக்கப் பேக். நான் வந்து இப்போ தான் முடித்தேன். இப்போ மஹி வந்து இங்கே சத்தமாக பேச. ஸோ வந்து இங்கே வந்து அனுஷித் என்ன வாங்கி தந்த இது இருக்குது. இது ஐ ஷேடோஸ் இவ்வளோ ஐ ஷேடோஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஐ ஷேடோஸ் 4 4 இருக்குது. ஒரு காலம்ஸில் இப்படி 3 3 ரோஸில் 4 4. ஓகே அதுக்கு அடுத்தது என்னென்னா இந்த சைடில் வந்து இது ஐ ஷேடோ லிப் கிளாஸு, இங்கேயும் லிப் கிளாஸு. அதுக்கடுத்தது இங்கே வந்து இது ப்ரெஷ்ஷு நான் அதுக்குள்ளே காணிக்கேன். இது வந்து என் கிளிட்டர் ஐக்கு போடுறது. இது வந்து ப்ளஷ்ஷு, இது வந்து பவுடர் ப்ளஷ். ஓகே அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்னென்னா வாட்ஸ் இன் மை நேல் புக்ஸ். இல்லை மேக்கப் புக்ஸ். அடி வாங்க. ஓகே இதுக்குள்ளே தான் நிறைய வேணா இருக்குது. மகாக்கு வாங்கி தந்து ரிங்கு மாதிரி எனக்கு வாங்கி தந்தது. எனக்கு வாங்கி தந்த ரிங்கு பர்த்டேக்கு என் பர்த்டேக்கு அஞ்சனா சித்தி என்னை வாங்கி தந்தது. செட்டு பிரிச்சுட்டோம் நாங்கள். அந்த மாதிரி பிரிச்சுட்டோம். ஒரு பேக்கில் வந்து சில்வர், இன்னொரு பேக்கில் வந்து கோல்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இது வந்து நாங்கள் கொரியாவிலேருந்து வாங்கி தந்தோம். இது ஒரு லிப் கிளாஸு. முன்னாடி வந்து நாங்கள் வந்து இது வந்து என்னன்னா ராம்சித்தப்பா எங்களுக்கு வாங்கி தந்தோம். ரிலையன்ஸ் செல்லர்ஸ். ஆமாம் ரிலையன்ஸில் செல்லர்ஸ்லேருந்து வாங்கி தந்தாங்க. இதான் அதுக்கடுத்தது மகாக்கு மக்ரோன் இருக்குல்ல அந்த மாதிரி ஒயிட்டு, ஏன்னா பிங்க் கலர் இருக்கு. இது பிங்க் கலரில் வருமானு தெரியல. பிங்க் கலரில் தான் குடு பார்ப்போம். நான் போட்டுக்கேன். கலரே வர மாட்டேங்குது. அப்போ இது பிளேன் தான். இதுக்கு மேலே என்ன போட்டிருக்கு? பார்பி ஃபோட்டோ இருக்குது. எனக்குள்ள பார்பின்னு எழுதிருந்துச்சு. அதுக்கடுத்தது வந்து என்னன்னா அனுஷத்து கிறிஸ்மஸ் டைமிங்கில் அவள் கமிச்சால அதே மாதிரி இது பிளேன் ஒயிட். எனக்கு தெரியல, நான் நினச்சேன் கிளிட்டரி இது இருக்குல்ல அது. இது என்ன ஃப்ளேவர்னு தெரியல. அதுவும் அதே தான் பெப்பர்மெண்ட். ஆமாம் இதுவும் ஒயிட்டு. நான் நினச்சேன் பிங்க் வரும்னு, இதுக்கு பர்பிள் வரும். ஆனால் பார்த்தா வரல. நான் அதுக்கடுத்தது வந்து இது அனுஷத்து அந்த இந்த செட்டில் வாங்கி தந்தது. அதை நான் பிரிச்சுட்டேன். எல்லாமே பிரிச்சுட்டேன். இதுக்கு பிளெண்டரும் இருக்கு. இது வந்து இதில் போடுறதுக்கு எப்படி
காம்பேக்ட். ஆமாம் காம்பேக்ட். இப்போ இதுக்கு போட்டேன். அதுக்கடுத்து இது வந்து எப்படின்னா இந்த டோலை வச்ச நெய்பாலிஷ் டோலில் வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டோ எப்படி சேர்ந்து இருக்கும் அப்படி தானே, டோ எப்படி சேர்ந்து இருக்கும், நம்ம அதை நடுவில் போட்டோம்னா எப்படி ஆயிடும், அது கூட நெய்பாலிஷ் அடிக்க ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒட்டி இருக்கும்போது மற்ற ஃபிங்கர்ஸில் போட்டுரும். அதனால இது வந்திருக்கு இந்த செட்டில் தான். அதுக்கடுத்து இந்த நெய்பாலிஷ்லாம் வந்திருக்கு அந்த காலிக்கு கைக்கோ தான். இது வந்து பீல் ஆஃப் கிட் சேஃப் பீல் ஆஃப் மகி போட்டு கணிக்கியா? என்னோட ஒரு என் கையில் போடு. என்ன கலர் வேணும்? ஏதாவது கலர் போட்டு விட்டு. ப்ளூ போட்டு. ஸோ நான் வந்து இப்போ அவளுக்கு ப்ளூ போட்டு விட போகிறேன். சரி அப்போ போடாண்டா, அது பீல் ஆகும் அப்படி தானே. சரி இது வந்து கொஞ்சம் நான் உங்களுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக காணிக்கலாம். ஆமாம் லாஸ்ட்டாக. ஸோ போட்டு விட்டுட்டா. போட்டு விட்டேன். இது ஒன்று தான் நினைக்கிங்க. ஆமாம் ஒன்று தான் நினைக்கும். சரி ரெண்டானா இருக்குது. ஓகே கைஸ், கலர் நல்லா இருக்குது. கலர் கனி முதல் உள்ள கலர் எப்படி இருக்குது? டார்க் கலர். ரெண்டாவது உள்ள கலரு லைட். ரெண்டு உள்ளது கலரே இல்லை அப்படி. அதுக்கடுத்து இது ரெட்டு லிப்ஸ்டிக். அதில் இது அழகாக இருந்து இது அழகாக அதே கையில் இருக்கு போடுறேன், வேறு கையில் போட வேண்டியது. அதுக்கடுத்து இது நெயில் ஃபைல். அதுக்கடுத்து எனக்கு வேண்டி என் பர்த்டேக்கு வந்து இந்த அது என்னது கார்டு ஓப்பன் பண்ணு. ஓ எனக்கு தான் தெரிஞ்சது. இது வந்து லிப் கிளாஸ். அது கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்குங்க, செப்பரேட்டான மாதிரி. நான் அப்புறமா சாரி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்குது. நான் அப்புறமா சரி இது வந்து என்னோட லிப்ஸ்டிக். அதே கையில் இதுவும் மகா எனக்கு வாங்கி தந்தா. பிங்க்ஸ்லேருந்து வாங்குச்சு. அதுக்கு அடுத்தது அவ்வளோதான். அது ஆக்சுவலி ஒரு பென்சில் கேஸ். நெக்ஸ்ட் நெயில் செட். சீக்கிரம் இன்னும் வச்சிருக்கேன். இதெல்லாம் ப்ரஷ். அவ்வளோதான். காணிக்கல, நான் மேலே காமிச்சிட்டு இருந்தேன். இது வந்து ஐப்ரோஸ். நெக்ஸ்ட் மை பிகஸ்ட் நெயில் செட். அதுவும் வந்து சீக்ரெட் நெயில் செட். ஸோ நான் எங்களோட பாஸ்வேர்ட் அது வெறும் கீயை வச்சு சுட்டுட்டாங்க. நான் இதுக்கு இப்போ கீயை காமிச்ச, அப்புறம் இதுக்கு இப்போ இந்த லாக்கு காமிச்ச. ஓகே எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு. ஓகே எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்கா ஒன்று அடைஞ்சு. ஸோ யூ காட் இட். இது வந்து ஆக்சுவலி நான் நெயில்ஸில் ஒட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த க்ரீன் எடுத்து என் நெயிலில் ஒட்டிக்கலாம். அதை திருப்பியும் எடுத்து பேக்கை ஒட்டிடலாம். அதுக்கடுத்து அணுசுத்தி. இது அணுசுத்தி வாங்கி தந்தது. இது செட்டாக நினைக்கிறேன். பார்பி வந்து அணுசுத்தி வாங்கி தந்தது தான். நீங்கள் நினைக்காதீங்க எல்லாரும் அணுசுத்தி தான் வாங்கி தந்தாங்க. ஆனால் சிலது அம்மா அப்பா தான் வாங்கி தந்தாங்க சொல்ல பொருளிருந்து. ஸோ மகா எனக்கு வந்து 1 2 4 இருக்குது. அவள் 3 எடுத்துட்டான், ஆனால் அதை யூஸே பண்ணாங்க. ஸோ இது எப்போ எனக்கும் என்னெல்லாம் என்ன நம்பர்ஸ்னால் 1 2 4. ஓகே இது ஒரு பார்பி செட் நெயில்ஸு சாண்டு. அதுக்கடுத்தது மை நியூ கேபிஸ் ஹவுஸு. அதில் வந்து நீங்கள் கேபிஸ் ஹவுஸ் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது இது வந்து கேபிஸ் ஹவுஸ்லேருந்து வந்தது அந்த கேபி நெயில்ஸு. அதுக்கூட வந்து இப்போ இவங்களுக்கு இது இப்போ இந்த டிசைன் பிடிக்கவே இல்லை. அப்போ இந்த சேஞ்ச் பண்ணிக்கல இந்த இதை வச்சு. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது பிடிக்கல, அப்போ இதுலேருந்து எனக்கு பத்தது மாதிரி எப்படி வச்சு பார்க்கணும். எப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஐயோ அதெல்லாம் எடுத்து காமிக்காண்ட நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ எனக்கு இதை பற்றிட்டு ஸோ இதை போட்டுட்டு ஓகே கையை பண்ணிங்க. நின்று இது வந்து நான் அந்த லைட் கலர் அடிச்சது. இந்த ஷிம்மர் மாதிரி இருக்கும்ல அது.
ஸோ இப்போ நான் பீல் பண்ணுவேன் காணிட்டி இது வந்து தெரியாது ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலரை காணிக்கிறேன் ஓகே பீல் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இந்த ப்ளூ நெக்ஸ்ட் பாருங்க ஃபஸ்ட்டு மஹி சாரி ப்ளூ இருக்கு ஓகே பீல் பண்ணி இந்த ப்ளூ ரொம்ப டார்க் ஓகே பீல் பண்ணியாச்சா ஓகே போதும் ஸோ பீல் ஆயிடுச்சு முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் எடுத்தாச்சு ஓகே பாய் Bye. See you soon on next episode. Bye, bye, bye. Aku nak kata saya, Mama. பாய்